தகைசால் பெரியோரே, பல நேரங்களிலே படித்தவர்கள் கூட நிதானம் தவறிவிடுகின்றனர். உதாரணமாக, மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்றனர். எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாயிடுமோ? இப்படித்தான் கிரேக்க புராணத்திலே வரும் இக்கேரஸ் தோளிலே இறக்கை கட்டி பறந்தானாம் சூரியனை தொடுவதற்காக. அதுவும் மெழுகினால் ஒட்டப்பட்ட இறக்கை. சூரியனை நெருங்கி விடாதே, மெழுகு உருவிடும் என்று தகப்பன் எச்சரித்தும் கூட நெருங்கி விடுகின்றான். மெழுகு உருகி கடலிலே வீழ்ந்து மாய்ந்தானாம். இப்போது நம்முடைய கதைக்கு வருவோம். மனிதன் கடவுளாக முடியாது என்று இந்து மதத்து ராமானுஜரே கூட துவைதம் ஓதினார். அதற்கு மாறாக மனிதனும் கடவுளாகிவிடலாம் என்போரின் நொண்டி வாதத்திற்கு வருவோம். அவர்கள் தம் வாதத்திற்கு துணையாக வள்ளுவரையே கூட இழுக்கின்றனர். உதாரணமாக, தெய்வம் தொழாள் கணவன் தொழு எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. பொருள், அவள் தெய்வத்தை என்றுமே தொழமாட்டாளாம். இது அறிவற்ற விளக்கம் அன்றோ? உண்மை பொருள் என்ன? அவளது கணவன் பாயும் படுக்கைமாய் வீட்டிலே கிடக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவள் கோவில் வழிபாட்டுக்கு செல்லாமல், ஆண்டவனே என் கணவனுக்கு செய்யும் பணியே உமக்கு உந்த பலி ஐயா என்று வீட்டிலே பணிபுரிவாள் கணவனுக்கே. அடுத்து, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துள் என்பதன் பொருள் தெய்வத்தின் உள்ளத்தில். உள் என்றால் உள்ளம். ஆக அறநெறிப்படி வாழ்பவன் தெய்வத்தின் உள்ளத்திலே வைக்கப்படுவான், தெய்வமாகிவிட மாட்டான். அடுத்து, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூறி தரும். பைபிள் கூறுகிறது, கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை, லூக்கா 1:37. அப்படியே வாதத்துக்காக வைத்துக்கொள்வோமே, கடவுளால் முடியாத காரியம் ஒன்று இருக்கின்றது என்று. அப்படியே கற்பனை பண்ணினாலும் கூட உன் கற்பனையிலே மண்டையை போட்டு உடைத்து கொண்டு இருக்காமல் நீர் பண்ண வேண்டிய முயற்சியை பண்ணிவிடும். அப்போது ஆண்டவர் முயற்சிக்கு பலன் அளிப்பார். ஏன் பலன் அளிப்பது ஆண்டவன் தானே. 1 கொரிந்தியர் 3:6. ஆக கடவுளை பற்றி வீண் கற்பனைகளிலே இறங்காமல் ஜெபித்து உழைப்போம், ஆண்டவன் அருள் பெறுவோம்.